இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புஷ்பா 2 த ரூல் இப்போ தான் படம் பார்த்துட்டு வரேன். புஷ்பா 1ல் பார்த்திங்கன்னா பகத் பாசில், அல்லு அர்ஜுன் 2 பேரும் வந்து அந்த சண்டையோட படம் முடியும். பார்ட் 2லேயும் அந்த மணமேடையில் தான் கதை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜுன் இதில் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் 5க்கு 4.5 கொடுக்கலாம் அல்லு அர்ஜுனுக்கு. ராஷ்மிகா மந்தனாவும் செம சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற கெஸ்ட் ரோல் எல்லாமே அவருக்கு அல்லு அர்ஜுனுக்கு ஃப்ரெண்டாக வர்றவர் அவரும் செமையாக இந்த கேரக்டரை நல்லா ஏற்று நடிச்சிருக்காப்புல. புஷ்பா 1ல் சாதாரண குழியாலாக வர்றவர் சிண்டிகேட்டில் எப்படி பெரியாலாக வர்றாரு அப்படிங்கிறத இன்ச்சு பை இன்ச்சு இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த படம். பார்ட் 2ல் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் அவர் வந்து இந்த கல்யாணம் முடித்த உடனே இவர் என்ன பண்ணுவார், ஒரு மிகப்பெரிய டீலுக்காக நாம் ஏன் சென்னைக்கு அனுப்பணும், சென்னைக்கு அனுப்புறது நம்ம எங்கே இன்டர்நேஷ்னலோ அங்கே இன்டர்நேஷ்னலுக்கே நம்ம அனுப்பினா என்ன சரக்கை, அப்போ தான் எல்லாமே நாம தானுங்கிற மாதிரி கொண்டு வருவார். அதுக்கு வந்து இன்டர்நேஷ்னல்லாம் போய் அந்த பையர்ஸ்கிட்டலாம் பேசி சரக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவார். 2000 டன் சரக்கு 5000 கோடி ஃபிக்ஸ் பண்ணுவார். அதை எப்படி இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் பார்டரை தாண்டுறாரு அப்படிங்கிறத வந்து ரொம்ப தத்ரூபமாக அதை காட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பகத் பாசில் சும்மா சொல்லக்கூடாது, மனுஷன் செம்மையாக உழைச்சிருக்காரு கேரக்டருக்காக. அவரே ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சு அவரே இறந்துடுற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் கடைசியில் அவர் வராரு, அது என்ன இதுன்னு ட்விஸ்ட்டு, அதுதான் ட்விஸ்ட். அது அவர் தானானுங்கிறது டவுட்டாக இருக்குது. ஏன்னா படத்தில் அதை காட்டலை. கடைசியில் ஒருத்தர் வந்து மண்டபத்தில் பாவம் வைக்கிற மாதிரி காட்டுறாங்க, ஆனால் அது அவர் தானானுங்கிறது இது வரைக்கும் தெரியல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சரக்கை இன்டர்நேஷ்னல் பார்டரை எப்படி தாண்டி கொண்டு போகிறாரு அல்லு அர்ஜுன். ஆனால் அதெல்லாம் காட்டுற சீன்லாம் வேறு லெவலு. ரோடு வைஸ் இல்லாமல் ரிவர் வைஸாக கொண்டு போகிறதெல்லாம். அந்த ரிவர் வைஸ்லேயும் பகத் பாசிலும் அந்த சரக்கை பிடிச்சிருவார். ஆனால் மாட்டு வண்டியை வச்சு எல்லா லாரியும் மடக்குவாரா, ஆனால் அது வந்து சரக்கே கிடையாது, அது டூப்ளிகேட்டு. ஆனால் அந்த மாட்டு வண்டி தான் சரக்கு. 2000 கோடி சந்தனக்கட்டை அதை செம்ம தத்ரூபமாக கொண்டு இருப்பார். அதை அப்படியே அங்கேருந்து எல்லாத்தையும் ஆந்திரா பார்டரை தாண்டும். ஆந்திரா பார்டர்லேருந்து ராமேஸ்வரம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடுவார். ராமேஸ்வரம் கொண்டு வந்து அப்போ கூட பகத் பாசில் பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்து அதை பிடிக்க வந்துடுவார். அதையும் அந்த போட்டு செக் பண்ணி பார்ப்பார் பகத் பாசில். அதில் ஒரு செம சீன் இது, ஆனால் அதில் இல்லை. ஆனால் பகத் பாசில் எப்படி யோசிச்சிருப்பார், கடலில் இருக்கிற போட்டில் தானே இல்லை, நான் கடலே பார்ப்பேன் சொல்லி கடலுக்குள்ளே குதிச்சு பார்த்தா எல்லாமே அதில் போட்டு கீழே கயிறு கட்டி தொங்கியிருக்கும் கட்ட வண்டியாக. அதை பிடிக்க பார்ப்பார். ஆனால் நம்மளால் என்ன பண்ணுவார், எட்ரா போட்டுன்ட்டு எல்லாம் ஒரே ஆர்டரு, எல்லா போட்டும் ஸ்ரீலங்கா பார்டரு 18 கிலோமீட்டர் தானே பார்டரை தாண்டிடும். ஆனால் இவர் ட்ரை பண்ணி பிடிக்க பார்ப்பார். ஆனால் பார்டருக்கு அந்தாண்ட இவரால் போக முடியாது. அதை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருவார். அப்புறம் பணம் வரும் 5000 கோடி. அதை எல்லாருக்கும் எப்படி பிரித்து கொடுக்குமா பிரித்து கொடுத்துருவாரு. இதில் மெயின் சீன் என்னென்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கோயில் திருவிழா வரும். அந்த நேரத்தில் வந்து அப்போ தான் தங்கச்சி சென்டிமெண்ட்டு. அந்த அவங்க குடும்பத்திலே பெரிய அண்ணன் தம்பி யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணோட அவங்களோட தங்கச்சி ஒன்று இருக்கும். அதுதான் இவனை வந்து சின்ன ஆரம்பத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கும். அதான் சித்தப்பா. அதில் தான் ஆரம்பிக்கும் கதை. அந்த கோயில் திருவிழாவில் இவர் வேஷம் கட்டி, ராஷ்மிகா மந்தனா அந்த நேரம் மாசமாக இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு இவர் வேஷம் கட்டி ஆடுவார். வேஷம் கட்டி ஆடினவுடனே அந்த நேரத்தில் வந்து கலாட்டா பண்ணுவாங்க பெண். ஏன்னா இவர் ஏன் வேஷம் கட்டினார்னா, ராஷ்மிகா மந்தனா அம்மாவானதுனால பொன் குழந்தை தான் வேணும் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் ராஷ்மிகா மந்தனா ஆண் குழந்தை தான் வேணும்னு சொல்லுவாங்க. இல்லை பொன் குழந்தை பிறந்தா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, போகிற இடத்துல ஏதாவது இன்ஷியல் கிடைக்கும், ஆம்பளை குழந்தை இந்த மாதிரி பிறந்தா இன்ஷியலே இல்லாமல் வளரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணும்போது சாமிக்கு நேர்ந்து விட்டு பொம்பளை வேஷம் கட்டி ஆடுவார். அந்த நேரம் எல்லா ஊரில் இருக்க எல்லாருமே அப்படி தான் போல இருக்குது. ஏன்னா அந்த திருவிழாக்கு வேஷங்க அப்படி தான் கட்டியிருப்பாங்க போல இருக்குது.
எல்லோரும் வேஷம் கட்டி சாமி கும்பிட வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் அல்லு அர்ஜுன் தங்கச்சியை கிண்டல் பண்ண உடனே அல்லு அர்ஜுன் சண்டை போட்டு அவங்கள மொட்டை அடித்து அனுப்பிடுவார். அவர் யாருன்னு பார்த்தா பிரதமரோட தம்பி பையன். இவர் எங்கேருந்து வந்தாருன்னு அப்போ தான் ஜெயிலேருந்து வந்திருப்பார். ஏன்னா இதை பின்னாடி காட்டுவாங்க. அவர் தான் ஜெயிலில் பொம்பளை கேஸில் இப்போ ஜெயிலில் இருந்துட்டு அப்போ தான் வந்திருப்பார். அவரும் திருவிழாவுக்கு இந்த மாதிரி வேஷம் கட்டி வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பார். அல்லு அர்ஜுனும் அடித்து விட்டு மொட்டை அடித்து அனுப்பிடுவார். இது இதோட முடிஞ்சிடாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அல்லு அர்ஜுன் தங்கச்சியை கடத்திடுவாங்க. இந்த மொட்டை அடித்து அனுப்பினாங்கன்னு சொன்னால அந்த குரூப்பு இதை காப்பாற்றுறதுக்காக அல்லு அர்ஜுன் போவார். கிளைமேக்ஸ் அல்லு அர்ஜுன் போனவுடனே அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுவாங்க. அப்புறம் இவ்வளோ பிளாக்மெயில் பண்ணி அல்லு அர்ஜுனை கட்டி வச்சு அடிப்பாங்க, போவாங்க வருவாங்க. நம்மளால் தான் கையில் எதுக்கத்தாலும் இது பண்ணுறவராச்சே, வாயே போதுமே, வாயாலே வச்சு நிறைய நல்லா ஃபைட்லாம் நல்லா பண்ணியிருக்காப்புல, ரிஸ்க் எடுத்துருக்காப்புல ஃபைட்டில். அதுக்காகவே அவரை பாராட்டி ஆகணும். அப்புறம் எல்லாரையும் கொள்வார். அப்போ கூட இந்த சிண்டிகேட்டை இவர் மெம்பராக நியமித்தார் அவர் எம்எல்ஏ. அவர் வேணான்னு தான் சொல்லுவார். ஆனால் நம்மளால் அதை கேட்க மாட்டார். பிரதமரோட தம்பி பையனை ஒரே போட்டுருவார். தம்பி பையனை மட்டும் இல்லை, அந்த அப்பனையும் போட்டுருவார். பிரதமரோட தம்பியையும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க, அவனையும் போட்டுருவார். இப்போ வந்து அடுத்த கதை என்னென்னா புஷ்பால் த ராம்பேஜ் நெக்ஸ்ட் பார்ட் 3. அதில் தான் என் மீதி கதை என்னென்னு தெரியும். நல்லா இருக்குது படம். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. போய் பாருங்கள், நல்லா இருக்கும் படம். வணக்கம்.